அடுத்தடுத்து எல்லா வீடியோ பார்த்தா வரிசையாக மொட்டை மாலையே எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா யாரா நீ? இப்போ என் கையில் இருக்க மொபைல் பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகி 4 மாதம் ஆச்சு. கிட்டத்தட்ட 4 மாதம் அந்த மொபைல் லான்ச் பண்ணி நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ என் கையில் இந்த மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி F17 5G. ஸோ இந்த மொபைலோடைய அன்பாக்சிங் அண்ட் டீட்டெயிலான ரிவ்யூ பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வேறு புதுசாக பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி இன்ஸ்டா அண்ட் யூடியூப் ரெண்டுலேயுமே பார்த்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? மொபைலோட டிசைன் பொறுத்தவரைக்கும் மொபைலோட லுக் பாக்ஸில் இப்படி தான் இருக்கும். ஒரு ஃப்ளாட்டான லுக்கில் கொடுத்துருக்காங்க. பட் லுக் வைஸ் பார்க்கறதுக்கு குட் நல்லா இருக்குது. கேமரா மாடல்னு பார்த்திங்க அப்படின்னா வெளியே வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அதேமாதிரி டிஸ்பிளே பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்டர் டாப் நாச்சு தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது. இப்போ வர எல்லா மாடலுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சாம்சங் ஏன் இன்னும் அப்படியே கொடுத்துருக்காங்க தெரியல. அடுத்து வர மொபைல்ஸில் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா, அதோட இந்த பட்ஜெட்டில் வர மொபைல்ஸில் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் 7.7 இன்ச்சுக்கான சூப்பர் ஆம்லோட் டிஸ்பிளே இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரைக்கும் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும், கொடுக்கல. அது மாதிரி பார்த்தீங்கன்னா HDR சப்போர்ட்டுமே கொடுக்கல. இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும், பட் கொடுக்கல. பிரைட்னஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 1100 நெட்ஸ்க்கான பிரைட்னஸ் இருக்குது. அண்ட் டிஸ்பிளே ப்ரொடக்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் விட்டெக்ஸ் ப்ரொடக்ஷன் இருக்குது. ஸ்பீக்கர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மோனோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க, ஒரே ஸ்பீக்கர் தான். அண்ட் சவுண்ட் குவாலிட்டியுமே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாலுமே டீசெண்டாக இருக்குது. ஆடியோக்கு சாம்பிள் ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்ட்டு கேட்டு பாருங்க. மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கோட ஓன் ப்ராசஸரான Exynos 1330 இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஓவரால் யூசேஜுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். பேட்டரியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5000 mAhக்கான பேட்டரி இருக்குது. அது சார்ஜ் பண்ணுறதுக்கு 120 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் மொபைல் பாக்ஸில் கேபிள் தந்தாங்களே தவிர அடாப்டரை தரல. ஸோ அடாப்டர் பார்த்தா தனியாக பார்த்தீங்கன்னா நான் வெளியே வாங்கினேன். ஸோ இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 1600 கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஒரிஜினல் ப்ரைஸிங். நான் இதோட லிங்க் கிடச்சி அப்படின்னா இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் டேக் பண்ணுறேன், வேணும் அப்படின்னா பை பண்ணிக்கோங்க. ஸோ இனிமே பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி பொறுத்தவரை 5000 mAhக்கான பேட்டரி இருக்குது. அது நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி யூசேஜ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா 1 day வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் தரும். மொபைலை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் 1 hour கேம் ப்ளே பண்ணேன். ஸோ ஃப்ரீ ஃபயர் கேம் தான் ப்ளே பண்ணேன். ஸோ நான் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது சார்ஜிங் பார்த்தீங்க அப்படின்னா 59% இருக்குது. நான் என் பண்ண சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா 44% இருக்குது. கிட்டத்தட்ட 1 hour நான் ப்ளே பண்ணி ஒரு 15% கிட்ட பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ நான் ப்ளே பண்ணது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் நார்மல் கிராஃபிக்ஸ் தான் ப்ளே பண்ணேன். ஸோ நான் ப்ளே பண்ண சொல்ல கேமிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி பேட்டரியுமே ஓகே தான். இவ்வளோ ஆண்டு 1 hour ப்ளே பண்ணி இவ்வளோ கம்மியானது விட்டு கிட்டத்தட்ட எனக்கு ஓகே தான் தோணுது. ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண அப்படின்னா ஒரு 8 to 9 hours வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா பொறுத்தவரை ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்கு பார்த்திங்க அப்படின்னா 13 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்குது. அப்படியே பேக் சைடில் வந்து அப்படின்னா ட்ரிபிள் கேமரா இருக்குது. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமராவும் 5 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் கேமராவும் 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமராவும் இருக்குது. வீடியோ குவாலிட்டி பொறுத்தவரை போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைட்லையும் பார்த்திங்க அப்படின்னா 1080 30 fps தான் வீடியோ ஷூட் பண்ண முடியும். 1080 60 fps கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும், பட் கொடுக்கல. இந்த பட்ஜெட்டுக்கு 1080 30 fps தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறதா பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் F17 5G ஃப்ரண்ட் கேமரா குவாலிட்டி. ஸோ ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1080 30 fps வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். 1080 60 fps ஃப்ரண்ட்ல கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, பேக்கில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பெட்டராக இருந்திருக்கும். எனிவே கொடுக்கல. ஸோ என்ன பொறுத்தவரை ஃப்ரண்ட் கேமரா குவாலிட்டி பார்க்கறதுக்கு டீசெண்டாக நல்லா இருக்கு. இப்போ நான் பேக் கேமரா கட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பேக் கேமரால 1080 30 fps வீடியோ ஷூட் பண்ணுறேன். நான் அப்படி சொன்ன மாதிரி தான் பேக் கேமரால 1080 60 fps கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வீடியோ குவாலிட்டி இனிமேல் பெட்டராக வந்திருக்கும், பட் கொடுக்கல. எனிவே பேக் கேமரா குவாலிட்டியும் பார்க்கறதுக்கு டீசெண்டாக தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதா கமெண்ட்ல சொல்லுங்க. OS பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 1UI7 பேஸ்டு Android 15 கொடுத்துருக்காங்க. அப்டேட்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வரும்னு சாம்சங் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங் பொறுத்தவரைக்கும் அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ 6 வருஷத்துக்கு அப்டேட் கரெக்டாக வந்துடும். ஸ்டோரேஜ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரேம் பார்த்தீங்கன்னா 4GB RAM and 6GB RAM இருக்குது. ரோம் பொறுத்தவரையும் 128GB மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. இப்போ என் கையில் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6+ 128GB. ஸோ இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 17500. ஸோ நான் 17500 ஆஃப்லைனில் பை பண்ணேன். சேம் மொபைல் சேம் ப்ரைஸிங்க்கு ஆன்லைனுமே அவைலபிளாக இருக்குது. நான் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். 16500 இந்த மொபைல் ஒருத்தங்க கேட்டிங்க அப்படின்னா ஓவரால் யூசேஜுக்கு செம ஒர்த்தபுளான ஒரு மொபைல். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மொபைல் பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?